கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 19/5/2026 செவ்வாய்க்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. There is no divination against Jacob, no evil omens against Israel. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவ ஜனத்தை ஆண்டவர் பாதுகாக்கிற விதங்களை குறித்து வேதம் நமக்கு அழகாய் சொல்லி காண்பிக்கிறது. குறி சொல்லுதலும் இல்லை, மந்திரவாதமும் இல்லை. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம், என்னால் அவர்களுக்கு உண்டாகும் நீதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, அதிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற அது எந்த ஆயுதங்கள், அது மாந்திரிகமோ, பில்லிசுனியமோ, ஏவலோ, செய்வினையோ, எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஜனத்தை ஆண்டவர் பாதுகாப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் நம் பக்கம் இருந்தால் நமக்கு விரோதியாய் நிற்பவன் யார்? கர்த்தருடைய ஜனத்தை ஆண்டவர் தம்முடைய சிறகின் மறைவிலே வைத்து, கன்மலையின் வெடிப்பிற்குள்ளே வைத்து, ஹல்லேலூயா, சிறகுகளின் மறைவிற்குள்ளாக வைத்து எந்த அளவிற்கு ஆண்டவர் பாதுகாக்கிறார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எந்த பொல்லாத ஆவிகள், அசுத்த வல்லமைகள், துர்க்கிரிகளின் ஆவிகள் எழும்பாதபடிக்கு கர்த்தர் அவற்றுடைய கிரியைகளை மடங்கடித்து அழித்து நிர்மூலமாக்கி போடுவதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 121ஆம் சங்கீதம் 7-8 வசனங்கள் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார், கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆம், எந்த கிரியைகளும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளிலும் தேவ ஜனத்தை கர்த்தர் பாதுகாக்கிறவர். உம்முடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை குறித்து வேத வசனங்கள் மூலமாய் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லித் தருகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய வழி நடத்துதல் தேவ ஜனத்தோடு கூட இருக்கட்டும். ஊழியம் செய்கிறது நிமித்தமாய், கர்த்தருக்காய் வாழ்கிறது நிமித்தமாய், தேவனுக்காய் ஓடுவதற்காய் முயற்சி செய்கிறது நிமித்தமாய் எந்த ஆவிகள், எந்த கிரியைகள், பொல்லாத மனுஷர்கள் வாதினாலோ வஞ்சகத்தினாலோ சூதினாலோ கிரியைகளை செய்து மாந்திரிக செய்வினை சக்திகளின் காரியங்களை நடப்பித்து தேவ ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எந்த காரியங்களை நடப்பிக்காதபடிக்கு கர்த்தர் அவைகளை முறியடித்து போட்டு, கர்த்தருடைய ஜனங்கள் யாரெல்லாம் இந்த ஜெபத்தை கேட்கிறார்களோ அவர்களையும் அவர்களுக்கு உண்டான பொருட்கள், உடைமைகள், கூடாரங்கள், பிள்ளைகள், உடைமைகள் எல்லாவற்றிலும் இயேசுவின் இரத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து பாதுகாப்பாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவ வழி நடத்துதல், பாதுகாப்பு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. May Jesus bless you all. Amen. நேற்று கேள்வியும் பதிலும்
அவனுடைய கையை பிடித்து தனியே அழைத்து கொண்டு போய், நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டான். யாரிடத்தில் கேட்டது? சேனாதிபதி பவுலுடைய சகோதரியின் குமாரனாகிய வாலிபனிடம் சொன்னது. அப்போஸ்தலர் 23:19. இந்த நாளுக்கான கேள்வி: கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று உன் வாயே உனக்கு விரோதமான சாட்சி சொல்லிற்று. யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். பாஸ்டர் ஜெபதாஸ்.